நம்ம எம்டியோட வைஃப் நீ ஏன் அவரோட சேர்ந்து வாழாம வந்து அம்மா வீட்ல இருக்கேன்னு இவங்க எல்லாம் கேட்டா நான் என்ன சொல்றது? இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அநியாயத்துக்கு வெக்கப்படுறாரு. பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். சில பேர் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க, சில பேர் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா எங்க கல்யாணம் சம்திங் டிஃபரெண்ட். மில்லேனியம் இயர்ல என் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சது அக்ரிமெண்ட் கல்யாணம். அவரோட ஒரு வருஷம் பொண்டாட்டியா வாழணுங்கிறது தான், டெம்பரரி பொண்டாட்டியா வாழணுங்கிறது தான் அவரோட அக்ரிமெண்ட். அந்த 1 இயர்ல நான் அவரை பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. சாரி, அம்மா வீட்டுக்கு அவரே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. He is a nice gentleman. சபாஷ். இந்த 1 இயர் மேரேஜ் லைஃப்ல நீ பட்ட கஷ்டத்தை எமோஷனலா ஃபீலிங் குறையாம சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ரொம்ப அழகா தெளிவா பேசின. குட் பெர்ஃபார்மன்ஸ். என்ன இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு சீமந்த வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே உனக்கு இல்லையே. கல்யாணத்தன்னைக்கு உன் பக்கத்துல உட்காந்து தாலி கட்ட வந்தல்ல, அப்பவே தாலியை பிடிங்க வீசரிச்சுட்டு 1 இயர் உனக்கு அக்ரிமெண்ட் பொண்டாட்டியா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் போல? கொஞ்சம் இருங்க. உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் தெரியுதா? சாப்பிட உட்காந்தவர் இப்படி பாதையில எழுப்புறீங்க. நாங்களும் ஒன்னும் உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரல, நீங்க இன்விடேஷன் கொடுத்துதான் வந்தோம். அப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கல எங்களையும் கூப்பிட்டேன். எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களை யாரையாவது எழுந்திருக்க சொல்ல வேண்டியதானே? என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல இழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. வாங்க போலாம். நீங்க குட்டியா? உங்க பேர் குட்டியா? நீங்க தான் குட்டியா? சொல்லுங்க, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாரு? என் பேரு ருக்மணி. என்னது, நீங்க தான் ருக்மணியா? உங்களை பார்க்க குட்டி வந்தாரு. என்ன பார்க்க குட்டி வந்தாரா? ஏன் செல்வி இங்க எங்க வந்த? இல்ல, செங்கல் வாங்க வந்த. மாமா எதுவும் சொன்னாரு? இல்லையே, தகவல் எதுவும் சொல்லலையே. எத்தனை லோடு மாவணும்? லோடெல்லாம் இல்ல, ஒரே ஒரு செங்கல் போதும். ஒரு செங்கலா? மொத்த செங்கல் வச்சு என்ன பண்ணுவ? எங்க வீட்டு வாசல்ல ஒரு வேப்ப மரம் இருக்குல்ல, அங்க ஒரு சாமி வைக்க போறேன். எடுத்துக்குமா. உங்க கையால நீங்களே எடுத்து கொடுங்க. எவ்வளவு காசு? காசா? இல்ல, சாமியா வைக்கிறது, இனமா வாங்க கூடாது. சரி, நீ வைக்கிற சாமிக்கு இத என்னோட காணிக்கையா வச்சுக்க. உனக்கு மானம் இவ்வளவு பெருசா போச்சா? உன்ற மானத்தை எப்படி காப்பாத்திக்கிறீங்க? அதை திறந்து பார்க்க போறது இல்லையா? இல்ல. நான் கட்டாயப்படுத்தின? உங்க கட்டாயத்துக்கு நான் கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு, மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என் எதிரும் என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. అమ్మాయి కాసిన మంచినీళ్ళు పట్టరా? అమ్మాయా? అమ్మాయి ఏమిటి? నాకు పేరుందిగా, అయినా మీకు సేవలు చేయడానికి నేనేమైనా ఇంత పని మనిషిని అనుకున్నారా? నేను చిటికేస్తే 100 మంది క్యూలో నిలబడి నాకు సేవలు చేస్తాను. నేను ఇంటర్నేషనల్ సిమెంట్ ఫ్యాక్టరీ యజమాని కూతుర్ని, ఆయన కోట్లాస్తికి ఏకైక వారసురాలిని. అట్లా నీకు నేను మంచినీళ్ళు తెచ్చివ్వాలా? వయసు రాగానే సరిపోదండి, ఎవరితో ఎలా మాట్లాడాలో కూడా తెలుసుండాలి. మైండ్ ఇట్, మైండ్. இத்தனை வருஷமா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். குட்டி, உன்னாலதான் நான் படிச்சேன். இன்னைக்கு இந்த பதவியில இருக்கேன். நான் உன்னை அடிக்க சொன்னப்போ நான் தான் குட்டி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா?